வணக்கம். நீங்க அனுப்பின இந்த யூடியூப் வீடியோவை வச்சு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தோட அதாவது டிஎன்எஸ்டிசியோட டிரைவர் கண்டக்டர் நியமனம் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆமா. மேலோட்டமா பார்த்தா இது ஏதோ ஒரு தேர்வு சம்பந்தப்பட்ட அப்டேட் மாதிரி தான் தெரியுது. ஆனா கொஞ்சம் உள்ள போய் பார்த்தா ஒரு பெரிய கொள்கை மாற்றமே நம்ம கண் முன்னாடி நடக்கிற மாதிரி இருக்கு. கரெக்ட். நீங்க சொல்றது ரொம்ப சரி. இது வெறும் ஒரு நியூஸ் அப்டேட் கிடையாது. பல வருஷமா இருந்த ஒரு சிஸ்டத்தையே மாத்தி ஒரு புது முறையை கொண்டு வர போறாங்க. அதோட முன்னோட்டம் மாதிரி இது. ஆமா, அதோட முன்னோட்டம் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. 2025ல பாதியில நின்ன ஒரு தேர்வு இப்போ திடீர்னு ஏன் வேகம் எடுத்திருக்கு? அதோட முக்கியமா 2026ல வரப்போற அந்த மிகப்பெரிய மாற்றம் என்ன? இதுதான் நாம பார்க்க வேண்டியது. ஆமா, வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இதுல நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்கு. நிச்சயமா. சரி, அப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த கதைய சரியா புரிஞ்சுக்க நம்ம கொஞ்சம் பின்னாடி போகணும்னு நினைக்கிறேன். 2025ல என்னதான் ஆச்சு? ஏன் இவ்ளோ நாள் இந்த ப்ராசஸ நிறுத்தி வச்சிருந்தாங்க? 2025 ஏப்ரல்ல ஓட்டுநர் மற்றும் நடத்துனர், அதாவது டிரைவர் கம் கண்டக்டர் போஸ்டுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தது. ஓகே. ஜூலைல எழுத்து தேர்வு, அப்புறம் செப்டம்பர் அக்டோபர்ல செய்முறை தேர்வு, மணி பஸ் ஓட்டி காட்டுற டெஸ்ட் எல்லாம் நடந்து முடிஞ்சது. எல்லாம் முடிஞ்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா, அந்த நேரத்துல தான் திடீர்னு மொத்தமும் அமைதியாயிடுச்சு. எந்த ஒரு தகவலும் இல்ல. இந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் முறை அது கொஞ்சம் விளக்க முடியுமா? மத்லப் ஒரே ஆள் தான் பஸ் ஓட்டணும், டிக்கெட்டும் கொடுக்கணும், கணக்கும் பார்க்கணும். இது நடைமுறையில ரொம்ப கஷ்டமாச்சே. வெயக்கடிகம். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ல டிரைவரோட கவனம் முழுக்க ரூட்ல இருக்கணும். அந்த நேரத்துல பயணிகளோட கூட்டம், சில்லறை கொடுக்கறது, இறங்குற ஸ்டாப்ப கவனிக்கிறதுன்னு கவனம் சிதற நிறைய வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா. இது விபத்துகளுக்கு வழிவகுக்கும்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு பல வருஷமா இருந்துச்சு. இந்த இரட்டை பணிச்சுமை தான் தொழிற்சங்கங்களோட ஒரு முக்கிய பிரச்சனையா கூட இருந்துச்சு. ஓ, அப்போ இந்த எதிர்ப்பால தான் அந்த நியமனத்தை அரசு நிறுத்தி வச்சது. ஆமா, அந்த ஒருங்கிணைந்த பதவிக்கு எதிர்ப்பு வந்ததால தான் தற்காலிகமா நிறுத்தி வச்சிருந்தாங்க. சரி, இவ்ளோ நாள் கழிச்சு இப்போ ஒரு நல்ல செய்தி. முதல் கட்டமா 1,73,000 பேருக்கு சீக்கிரமா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போறதா இந்த வீடியோ சொல்லுது. ஆமா, இது அவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப். ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, இத்தனை பேர்ல இருந்து இந்த 1,73,000 பேரை மட்டும் எப்படி தேர்ந்தெடுத்தாங்க? இதுல என்ன கிரைட்டீரியா? ஆனா பயிற்சி பெற்ற திறமையான ஆட்கள், அதாவது ஸ்கில்டு ட்ரெயின்டு பீப்புள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள மட்டும் கட்டத்துல எடுத்திருக்காங்க. அப்போ அரைக்குறையா வண்டி ஓட்டுறவங்க, சரியான லைசென்ஸ் இல்லாதவங்க, இவங்களையெல்லாம் எல்லாரையும் நிராகரிச்சிட்டாங்க. சரியான பேட்ஜ் இல்லாதவங்க, போலி சான்றிதழ் கொடுத்தவங்கன்னு பலரையும் ஃபில்டர் பண்ணிருக்காங்க. அப்போ தகுதிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. நிச்சயமா. இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டியது வெறும் தேர்வு முறை மாற்றம் இல்ல. இது போக்குவரத்து கழகத்தோட ஒரு மைண்ட் செட் சேஞ்ச். மைண்ட் செட் சேஞ்சா? ஆமா. புத்தக அறிவு உள்ளவங்களை விட களத்துல, அதாவது ஸ்டியரிங்ல யார் பெஸ்டா இருக்காங்களோ அவங்க தான் எங்களுக்கு வேணும்னா அவங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இது விபத்துக்களை குறைக்கணுங்கிற அக்கறையில எடுத்த முடிவா இருக்கலாம். ஏயா? 100%. இது வெறும் ஓட்டுநர் தேர்வில்ல. இது ஒரு புதிய தத்துவத்தோட தொடங்கம். பயணிகளோட பாதுகாப்பு தான் எங்களுக்கு முதல் முன்னுரிமைங்கிறத தெளிவுபடுத்துறாங்க. சரி, இந்த முதல் கட்ட நியமனம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மீதம் இருக்கிற காலி இடங்களை நிரப்ப மறுபடியும் செய்முறை தேர்வுகள் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு வீடியோ சொல்லுது. ஆமா, ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இதுல எனக்கு ஒரு விஷயம் புரியல. எழுத்து தேர்வுல மார்க் குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, நேர்ல வாங்கன்னு சுமார் 6,000 பேருக்கு அழைப்பு அனுப்பியிருக்காங்களா? இது ஜோம் விசித்திரமா இருக்கே. உங்க கேள்வி நியாயமானதுதான். இது பலரையும் குழப்பத்துல ஆழ்த்தி இருக்கு. ஆனா போக்குவரத்து கழகத்தோட நோக்கம் இப்ப ரொம்ப தெளிவா இருக்கு. என்ன நோக்கம்? அவங்களுக்கு எழுத்து தேர்வுங்கிறது ஒரு அடிப்படை ஃபில்டர் மட்டும்தான். அவங்களுக்கு தேவை பேருந்த நேர்த்தியாகவும் பாதுகாப்பாகவும் ஓட்ட தெரிஞ்ச ஒருத்தர். அதாவது தியரியை விட பிராக்டிக்கல் தான் முக்கியம்னு சொல்றாங்க. கரெக்ட். தியரியில 100க்கு 100 வாங்கிட்டு பிராக்டிக்கல்ல சரியா ஓட்ட தெரியாத ஒருத்தரால என்ன பயன்? அதனாலதான் எழுத்து தேர்வுல குறைவா மார்க் எடுத்திருந்தாலும் அவங்களுக்கு டிரைவிங் ஸ்கில் நல்லா இருக்கலாங்கிற நம்பிக்கையில இந்த வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. அப்போ அந்த எழுத்து தேர்வுக்கு சுத்தமா அர்த்தமே இல்லையா? அது ஒரு தேவையில்லாத ரவுண்டா? தேவையில்லாத ரவுண்டுன்னு சொல்லிட முடியாது. அடிப்படை விதிகள், போக்குவரத்து சிக்னல்ஸ் பத்தின அறிவு கண்டிப்பா அவசியம்தான். சரி. ஆனா போக்குவரத்து கழகம் உணர்ந்த ஒரு விஷயம் என்னன்னா, புத்தகத்துல படிக்கிறவங்களுக்கும் ஸ்டியரிங் பிடிக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. பல மணி நேரம் பலதரப்பட்ட மனிதர்களோட பயணிக்கிற ஒரு பஸ்ஸை ஓட்டுறதுக்கு வெறும் படிப்பறிவை விட அனுபவ அறிவும் மனப்பக்குவமும் ரொம்ப முக்கியம். ஆமா, அது உண்மைதான்.
அதனால எழுத்துத் தேர்வோட முக்கியத்துவம் கொஞ்சம் குறைஞ்சு செய்முறை தேர்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த பிராக்டிக்கல் டெஸ்டுக்கு போறவங்க எதுலெல்லாம் கவனமா இருக்கணும்? சும்மா பஸ்ஸ ஓட்டி காட்டினா போதுமா இல்ல வேற எதுவும் எதிர்பார்ப்பாங்களா? இது வெறும் டிரைவிங் டெஸ்ட் இல்ல, அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓ, அப்படியா? ஆமா, முதல்ல உங்களோட எல்லா ஒரிஜினல் சர்டிபிகேட்டையும் ரொம்ப கடுமையா வெரிஃபை பண்ணுவாங்க. அதுல சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் சிக்கல் தான். அடுத்தது கண் பார்வை திறன் சோதனை. இதுல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. நீங்க கண்ணாடி போட்டிருந்தா அது அப்ளிகேஷன்லயே நேர்மையா சொல்லியிருக்கணும். மறைக்க முயற்சி பண்ணா கண்டுபிடிச்சிருவாங்க. அங்க நடக்கிற மெடிக்கல் டெஸ்ட்ல அது தெரிஞ்சிடும். நீங்க கொடுத்த தகவலுக்கும் அவங்க கண்டுபிடிச்ச தகவலுக்கும் முரண்பாடு இருந்தா உடனே ரிஜெக்ட் தான். சரி. காது கேட்கும் திறனும் முக்கியம் நினைக்கிறேன். ரொம்ப முக்கியம். தகுதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது சரிதான். ஆனா 6000 பேரை அழைத்து அதுல 1500 பேரை மட்டும் எடுக்கிறது, இது பலரோட நேரத்தையும் நம்பிக்கையும் வீணடிக்கிற மாதிரி இல்லையா? நீங்க சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. வெளியிலிருந்து பார்க்கும்போது இது ஒரு பெரிய அலைக்கழிப்பா தெரியலாம். ஆனா அரசாங்கத்தோட பார்வையில அவங்க ஒரு பெரிய வலைய விரிச்சு அதுல கிடைக்கிற மீன்கள்ல பெஸ்டானது மட்டும் செலக்ட் பண்ண நினைக்கிறாங்க. அப்போ போட்டி ரொம்ப கடுமையா இருக்கும். ரொம்ப கடுமையா இருக்கும். அழைப்பு வந்துருச்சுங்கிறதுக்காக வேலை கிடைச்சிட்டாதான் அர்த்தம் இல்ல. அந்த செய்முறை தேர்வுல உங்களோட முழு திறமையும் காட்டணும். ஒவ்வொரு அசைவும் கவனிக்கப்படும். பாதுகாப்பான டிரைவிங்க்கு அதிக மார்க் கிடைக்கும். சரி, இப்போ நடக்கிற இந்த தேர்வு ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வீடியோல இருக்கிற உண்மையான ஹெட்லைன் என்னன்னா அது 2026 பத்தி தான். ஆமா, இப்போ இருக்கிற முறையே ஒட்டுமொத்தமா மாத்த போற ஒரு பெரிய அறிவிப்பு. அது பலரோட காத்திருப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறாங்க. ஆமா, இதுதான் இந்த வீடியோவோட மையப்புள்ளி. 2026ல இருந்து ஓட்டுநர், நடத்துனர் பதவிகளுக்கு தனித்தனியாக தான் ஆட்கள் எடுக்க போறாங்க. அப்போ இந்த டிரைவர் கம் கண்டக்டர் முறைக்கு முழுசா ஒரு முற்றுப்புள்ளி முழுமையா கைவிடப்பட இருக்கு. இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முடிவுனே சொல்லலாம். அது மட்டும் இல்ல, வரவிருக்கிற காலி பணியிடங்களோட எண்ணிக்கையும் சொல்லியிருக்காங்க. சுமார் 6000 ஓட்டுநர்கள் மற்றும் 5000 நடத்துனர்கள். மொத்தம் 11000 பேருக்கு வேலைவாய்ப்பு. இது ஒரு பிரம்மாண்டமான அறிவிப்பு. 11000 காலி பணியிடங்கள்னா அது மாநிலத்தோட பொருளாதாரத்திலயும் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். சரி, இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற ஒருத்தர் இந்த 11000 வேலைகள்ல ஒண்ணு தனக்கு வேணும்னு நினைச்சா அவங்க இப்போது இருந்தே என்ன செய்யணும்? ரொம்ப முக்கியமான கேள்வி. நோட்டிபிகேஷன் வந்த பிறகு பாத்துக்கலாம்னு இருந்தா கண்டிப்பா முடியாது. ஏன்னா இதுக்கு தேவைப்படுற சில லைசென்ஸ்களை வாங்கறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால இந்த வீடியோல சொல்ற மாதிரி டிரைவர் வேலைக்கு ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசென்ஸ், பேட்ஜ் இதையெல்லாம் இப்பவே எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஓகே. அதே மாதிரி கண்டக்டர் வேலைக்கு கண்டக்டர் லைசென்ஸ் அவசியம். டிரைவிங் லைசென்ஸ் பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த கண்டக்டர் லைசென்ஸ் வாங்குறதுல ஏதாவது சிக்கலான ப்ராசஸ் இருக்கா? இங்க தான் பலரும் கோட்டை விடுற ஒரு நுணுக்கமான விஷயம் இருக்கு. டிரைவிங் லைசென்ஸ் வாங்குற மாதிரி கண்டக்டர் லைசென்ஸை நேரடியா ஆர்டிஓ ஆபீஸ்ல அப்ளை பண்ணி வாங்கிட முடியாது. அப்படியா? அது என்ன ப்ராசஸ்? அதுக்கு ஒரு கூடுதல் படி இருக்கு. இங்க தான் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம், அதாவது தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் உள்ள வருது. TNSDC. அவங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அவங்களோட நோக்கமே வேலைக்கு தேவையான திறன்களை மக்களுக்கு கொடுப்பதுதான். அதன்படி ஒரு கண்டக்டருக்கு கட்டாயம் முதலுதவி, அதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் தெரிஞ்சிருக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயமாச்சே. ஆமா, பஸ்ல போற ஒரு பயணிக்கு திடீர்னு மாரடைப்போ வேற ஏதாவது பிரச்சனையோ வந்தா ஹாஸ்பிட்டல் கொண்டு போறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய அடிப்படை முதலுதவி கண்டக்டருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓ, இது ஒரு உயிர் காக்கும் திறன் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆமா, அதனால நீங்க முதல்ல TNSDC மூலியமா நடத்தப்படுற அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரெயினிங்ல கலந்துக்கிட்டு அந்த சர்டிபிகேட்டை வாங்கணும். அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிபிகேட் கிடைச்ச பிறகு அந்த சர்டிபிகேட்டை கொண்டு போய் ஆர்டிஓ ஆபீஸ்ல கொடுத்தா மட்டும்தான் உங்களோட கண்டக்டர் லைசென்ஸ் அப்ளிகேஷனையே அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. இது தெரியாம நிறைய பேர் நேரடியா ஆர்டிஓ ஆபீஸ்க்கு போயிடுவாங்க போல. நிறைய பேர் அப்படிதான் போவாங்க. அங்க போனா தான் இந்த விதிமுறை பத்தி தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நம்பரு கடைசி நேரத்துல இந்த சர்டிபிகேட்டுக்காக அலைஞ்சுகிட்டு இருந்தாரு. இது உண்மையிலே ரொம்ப பயனுள்ள தகவல். அப்போ கண்டக்டர் வேலைக்கு முயற்சி பண்றவங்க முதல்ல TNSDC-ஐ அணுகி இந்த முதலுதவி பயிற்சியை முடிக்கிறது தான் முதல் ஸ்டெப். சரியா சொன்னீங்க. இந்த ப்ராசஸ்க்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். அதனால 2026 நோட்டிபிகேஷன் வரும் வரைக்கும் காத்துட்டு இருக்காம இப்போமே இந்த லைசென்ஸ்களை வாங்கி ரெடியா இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஆமா, வாய்ப்பு வரும்போது தகுதி இல்லைன்னா அதை விட பெரிய இழப்பு எதுவும் இல்ல. கரெக்ட். அப்போ இந்த கலந்துரையாடலை நாம சுருக்கமா பார்த்தா நமக்கு கிடைக்கிற தெளிவான சித்திரம் இதுதான். 2025ஆம் ஆண்டு ஆட்சேர்ப்பு செயல்முறை இப்போ மறுபடியும் வேகம் எடுத்திருக்கு. அதுல செய்முறை திறனுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுது. ஆனா உண்மையான பெரிய ஆட்டோ 2026ல தான் இருக்காங்க. ஆமா, அதனால போக்குவரத்து கழகத்துல ஒரு நிரந்தர அரசு பணியில சேரணும்னு நீங்க விரும்பினா இது ஒரு பொன்னான வாய்ப்பு.
தயார் செய்யறதுக்கு தேவையான கால அவகாசமும் இப்போ உங்க கையில இருக்கு. குறிப்பா இந்த கண்டக்டர் லைசென்ஸ்க்கு தேவையான முதலுதவி சான்றிதழ் வேலைய உடனே ஆரம்பிக்கணும். ஆமா, அத செஞ்சா அது உங்கள மத்தவங்கள விட ஒரு படி முன்னாடி நிறுத்தும். இறுதியா நீங்க சிந்திச்சு பார்க்கறதுக்காக ஒரு கேள்வி. இந்த வீடியோ ஓட்டுநர் நடத்துனர் வேலைகளை பத்தி பிரதானமா பேசினாலும் போக்குவரத்து கழகத்துல ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மாதிரியான பல காலி பணியிடங்கள் இருக்குன்னு குறிப்பிடுது. ஆமா, அதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ எல்லாம் டிஜிட்டல் மயமாகிட்டு வருது. பஸ்ஸுகள்ல ஜிபிஎஸ் ட்ராக்கிங், ஆன்லைன் டிக்கெட் புக்கிங், மெயின்டெனன்ஸை கணிக்கிற சாஃப்ட்வேர்னு தொழில்நுட்பம் வளர்ந்துகிட்டே இருக்கு. இந்த சூழல்ல ஓட்டுநர் நடத்துனர்ங்கிற பாரம்பரிய பணிகளை தாண்டி எதிர்காலத்துல போக்குவரத்து கழகத்துல ஒரு நீண்டகால பணி வாழ்க்கையை அமைச்சுக்க உங்களுக்கு வேற என்னென்ன தொழில்நுட்ப திறன்கள் தேவைப்படலாம்னு நீங்க நினைக்கிறீங்க?